ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல நானே இந்த மாதிரி சாங்கு லிரிக்ஸு அது போக இந்த மாதிரி எம்டியாக வந்து நிறைய பீட் மார்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ இதில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் ஒரு பீட் மார்க் ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இமேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதவே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நான் எப்படி ஆட் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் இந்த மீத இருக்க எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அந்தந்த பீட் மார்க்குலாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் சாங்கோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்க பார்த்தீங்களா. இதை தான் இப்போ உங்களோட நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 இடத்துல சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இந்த மாதிரி காப்பி அப்படின்னு இருக்கா. ஜஸ்ட் அதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணதும் இந்த இடத்துல நமக்கு டைப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இதில் உங்களோட அதாவது என்னோட நேமை டெலீட் பண்ணிட்டு இதில் உங்களோட நேமை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் இதில் நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் அதே மாதிரியே அடுத்த 2வது பதிலாக ஜஸ்ட் அதையும் டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ இதுலேயும் கரெக்டாக வந்து நீங்கள் முன்னாடி என்ன நேமை எப்படி டைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணி இந்த மேலே இருக்க டிக் ஐக்கானை கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேறு எஃபெக்ட் எல்லாமே நானே ஆல்ரெடி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து நமக்கு மீத இருக்கிறது இந்த இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த மீத இருக்க இமேஜஸ்க்கு மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்லா வீடியோலையும் பண்ணுற மாதிரி எப்பயும் போல் இந்த மொதல் எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக அந்த மொதல் இருக்க இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு இருக்க லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லிரிக்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட் இமேஜில் கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜில் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி 2வது இருக்க இமேஜ் ஸோ கரெக்டாக அந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்க ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அந்த 3வது இருக்க ஒரே ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து 2 இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் கரெக்டாக அடுத்து இருக்க அந்த 2 இமேஜ்லேயும் கரெக்டாக வந்து நம்ம இந்த ஒரே எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்ம முன்னாடி பண்ண மாதிரி அந்த 3வது இருக்க ஒரு இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து மறுபடியும் 2 இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி கரெக்டாக அந்த 2 இமேஜஸ்க்கு மட்டும் கரெக்டாக என்ன பண்ணால் இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வீடியோட லாஸ்ட் வர அந்த 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த 3வது இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 2 இமேஜில் மறுபடியும் இதே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவில் இருக்க பாதி இமேஜை நம்ம இந்த ஒரே எஃபெக்ட்லேயே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம அந்த விட்ட 3வது இமேஜ் மட்டும் நம்ம அடுத்து இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை ஆட் பண்ணி இந்த வீடியோவே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஈஸியான ஸ்டெப்பில் அந்த 2 இமேஜுக்கு கரெக்டாக வந்து எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீ மீத இருக்க இமேஜ் மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேக் வந்துட்டு மறுபடியும் அதே சேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இனி நமக்கு மீத இருக்குதுன்னு இந்த 2வது இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஒரே ஒரு இமேஜோட வெறும் எஃபெக்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு எப்பயும் போல் நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீத இருக்குது என்ன நம்ம இப்போ ஆல்ரெடி அந்த மொதல் எஃபெக்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இருக்க அந்த 2 இமேஜில் ஆட் பண்ணிட்டு அடுத்து இந்த 3வது இருக்க ஒரே ஒரு இமேஜை விட்டோம் பார்த்தீங்களா, அந்த விட்ட 3வது இருக்க ஒரே ஒரு இமேஜில் மட்டும் ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த 2 இமேஜை விட்டுட்டு அதுக்கடுத்து இருக்க 3வது இமேஜ். ஸோ இதே மாதிரி வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ் எஃபெக்ட்டை ஆட் பண்ணாமல் இருக்கமோ அந்த எல்லா இமேஜுமே கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரே எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வீடியோட லாஸ்ட் வர இருக்க அந்த எல்லா இமேஜுமே எல்லா எஃபெக்ட்டுமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா நமக்கு இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்மளோட இமேஜே பார்க்க வேறு சைஸில் இருக்கா. ஸோ இதை எப்படி இப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் அதாவது ஸ்டேட்டஸ் போகிற அளவுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது இந்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பீட் மார்க் அதாவது இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதில் போங்க. ஸோ சாரி இதில் 4வது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அண்ட் எலமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணால் இதில் ஃபஸ்ட் எடுத்துனே கேமரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து நம்மளோட சைஸ் அதாவது நம்மளோட இமேஜோட சைஸ் அந்த ஸ்டேட்டஸ் போடுற அளவுக்கு சைஸுக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன்னா நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு அந்த கேமரா ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த 3வது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கா லாஸ்ட்டாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இதில் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி
பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டாக ரொம்ப ஈஸியாகவே நீங்களே இந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.